سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுடைய அளப்பரியின் கருணையினாலே ஏறத்தாழ இந்த ரமலானுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு நாள் நாம் இங்கே இந்த ஆண்டிற்கான தராவிகை மற்ற அமல்களை நாம் இங்கே செய்வோம். அல்லாஹுடைய நாட்டம் எப்படி என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் தெரிய வரும். அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு அத்தியாயம், ஒரு சூரா அல் இஹ்லாஸ் அப்படிங்கிற சூரா. இன்ஷா அல்லாஹ் அந்த சூறாவை பற்றிய சில செய்திகளை நமக்கு மத்தியில் நாம பரிமாறி கொள்ளுகிறோம். அல் இஹ்லாஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அல் இஹ்லாஸ் அப்படிங்கிற சூரா எந்த சூரா தெரியலையா? பெரியவங்க கேட்டா சொல்லிடுவாங்க. தெரியலையா? சரி, இன்ஷா அல்லாஹ். குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஓதுறோம் பார்த்தீங்களா? அந்த சூராக்கு பேரு அல் இஹ்லாஸ். இஹ்லாஸ்ங்கிற வார்த்தை நம்ம அதிகமா, அதுவும் குறிப்பா யாரிடத்துல அதிகமா அது பேசப்படணும், புழங்கப்படணும் அப்படின்னு சொன்னா தஅவா பணியில் இருக்கக்கூடிய தப்லீக்வாதிகள்கிட்ட அந்த இஹ்லாஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பேசப்படும். எல்லா காரியங்களும் இஹ்லாஸ் வேணுங்க, இஹ்லாஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. தஅவாவில் உள்ளவங்க அந்த செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருந்த காரணத்தினால் அதை சொல்லுவாங்கன்னா அந்த அவசியத்தை விட உணர்ந்திருந்த காரணத்தினால் அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதை அந்த இஹ்லாஸ் என்கிற பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது அப்படின்னு சொல்லி ஓதப்படக்கூடிய இந்த வசனம். இந்த வசனத்துல எத்தனை ஆயத்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? சின்ன சூறா தானே. ஓதி பார்த்து எண்ணிடலாங்க. ஓதி பார்த்து எண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஆயத்து இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். என்கிட்ட 7 8 கேட்கக்கூடாது. நீங்க தான் உறுதியா சொல்லணும். நீங்க என்ன செய்யணும்? உறுதியா ஓதுன அந்த சூறா தான். ஓதுன இந்த சூறாவில் எத்தனை ஆயத்துக்கள் இருக்கிறது? 6. அந்த தம்பி 7ன்னாரு, நீங்க 6ங்கிறீங்க. 6. வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? ஏதாவது? யாருமே சொல்லல. வாங்க நான் ஓதுற பார்க்கிறேன். எத்தனை ஆயத்தை ஒருத்தர் வெண்ணுங்கப்ப. குல் ஹுவல்லாஹு அஹது. நான் ஓதுறேன். அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. எத்தனை வந்துச்சு? 4 தான் வந்துச்சு. 7 வரலையே. 7 வரல, 6 வரல. எத்தனை தான் வந்திருக்கு? 4 தான். மொத்தம் எத்தனை வசனம்? அது 4 வசனங்கள் தான். சரி வாங்க, இப்போ இந்த 4 வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய அல் இஹ்லாஸ் என்ற இந்த அத்தியாயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் நமக்கு மத்தியில பரிமாறி கொள்வோம். யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? யூதர்கள், அதே போல கிறிஸ்துவர்கள். யூதர்கள்லாம் யாருன்னு தெரியுமா? யூதர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம்னா யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம தானா? அப்படியா? நல்ல உறுதியா தெரியுமா நம்ம தான் சொல்லி? பரவாயில்ல. சரி வாங்க. முஃமின் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? அதுவும் நம்ம தானா? முஸ்லீமும் நம்ம தான், முஃமினும் நம்ம தானா?
இல்லை வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டுமே நம்ம தான். சரி இன்ஷா அல்லாஹ் பாருங்க இருக்கா சொல்றேன், அது பின்னாடி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். யூதர்கள் அப்படின்னு சொல்லி பனு இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டத்திலேருந்து வந்தவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யூதர்கள். அவங்கெல்லாம் யாரு? அவங்கள பின்பற்றி வந்தவங்க யூதர்கள்னு சொல்லப்படும். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றியவர்கள் அவங்க வந்து கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க. அதே போல இன்னொரு கூட்டம் இருக்கு, மஜூசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. மஜூசினா என்னன்னு தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? நெருப்பு வணங்கிகள். நெருப்பு வணங்கிகள். மஜூசிகள் வந்து நெருப்பை நெருப்பை வணங்கக்கூடியவங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்தை எடுத்து வைக்கும் பொழுது, ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது, எடுத்து வைக்கும் பொழுது யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து உஸைர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய பிள்ளை, உஸைர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய பிள்ளை எங்களுக்கு கடவுளாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னொரு கடவுள் எங்களுக்கு எதற்கு? இன்னொரு கடவுள் எங்களுக்கு எதற்கு? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்க பிரச்சாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. கிறிஸ்துவர்கள்ட்ட போனா அவர்களிடத்துல போய் ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் பக்கம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ஈசா மசீஹ், ஈசா மசீஹ் அவங்களும் அல்லாஹுடைய பிள்ளைன்னு சொல்லியே என்ன செய்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் சொல்றாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹுடைய பிள்ளை, அவரும் ஒரு கடவுள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு கடவுள். அந்த கடவுளை நாங்க வணங்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன புதுசா நீங்க இன்னொரு கடவுளை கொண்டு வந்து சொல்றீங்க? அதெல்லாம் நாங்க எங்களுக்கு தேவையில்லை போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதே போல இந்த நெருப்பு வணங்கிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மஜூசிகள் சொல்லி சொன்னோம்ல, மஜூசிகள் இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்கள போய் அழைக்கிற பொழுது, அவங்கள போய் கூப்பிடுகிற பொழுது அவங்க வந்து சொன்னாங்க, எங்களுக்கு சூரியன் கடவுளாக இருக்கிறது, நாங்கள் சூரியனை வணங்குகிறோம், சந்திரனை வணங்குகிறோம், அதே போல நட்சத்திரங்களை நாங்கள் வணங்குகிறோம், அதெல்லாம் எங்களுக்கு கடவுள். அதை விட்டுட்டு புதுசா நீங்க என்னமோ இன்னொரு கடவுள் பக்கம் அழைக்கிறீங்களே, அதெல்லாம் வர முடியாது, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசுறாங்கன்னு சொன்னா மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த அத்தியாயம் இறங்குகிறது. இந்த அத்தியாயம் இறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்றாங்க. இன்னொரு செய்தி, மக்காவில் இருக்கிற பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒவ்வொரு குலத்தாரா போய் குளங்கோத்திரமா தான் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. குறைஷி குலம் அப்படின்னு நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு குலத்தார் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல போய் வாங்க, ஏக இறைவன் ஒருத்தன், அவன் பக்கம் வாங்க, நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன், அதன் பக்கம் தான் நான் உங்களை அழைக்கிறேன் வாங்கன்னு சொல்லுகிற பொழுது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த குலத்தார்கள் சொல்றாங்கன்னா, எங்களுடைய குலத்துக்குன்னு சொல்லிட்டு கடவுள் இருக்கிறாங்க, எங்களுடைய குலத்துக்கு ஒவ்வொரு குலத்தாருக்கும் கடவுளர்கள் இருக்கிறாங்க, நீங்களாம் எங்களுக்கு ஒன்றும் அழைப்பு கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் கூட நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம தமிழகத்துல கூட என்ன செய்வோம்னு சொன்னா பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கடவுள் சொல்லி ஒண்ணு உற்பத்தி பண்ணிக்குவாங்க, அந்த குடும்பத்துக்குன்னு உருவாக்கிக்குவாங்க. அந்த குடும்பத்தார் தமிழகத்துல பல பாகங்கள்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வணங்கறதுக்கு எங்க வருவாங்கன்னு சொன்னா அந்த ஊரை நோக்கி வருவாங்க. அந்த ஊரை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அங்கே வருவார்கள். அங்க வந்து ஒரு விழா எடுப்பாங்க, கொண்டாடுவாங்க, சொல்லுவாங்க இது எங்க குடும்பத்துக்கான கடவுள்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கூட தமிழகத்துல பரவி இருக்கிற அந்த கொள்கையை நாம பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே இருந்த ஒரு இடத்துல, இமாமத்துல இருந்த ஒரு இடத்துல நான் வருகிற பொழுது பார்த்தா தண்ணீர் வாய்க்கால் ஓடுகிற இடம், அது மழை பெஞ்சா வடிகால் நீர் ஓடுறது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு வந்து 2 செங்கலை வச்சாங்க.
அப்புறம் பார்த்தா திடீர்னு வச்சாங்க. அதுக்கு பார்த்தா பூசை பண்ணாங்க. என்ன நடந்துச்சு, கூட்டமாக அங்கேருந்து பார்த்தா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 கல்லை நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நான் ஊர் பேரை சொல்லலை, அந்த என் சொன்னா அது பிரச்சனைக்குரியதாக ஊர் பேரை சொல்லலை. மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த அவரும் அதே போன்று வணங்கக்கூடியவர் தான். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த 2 கல்லையும் அங்கேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி தன்னுடைய கரத்தாலேயே எடுத்து தூரமா போட்டுட்டு போயிட்டார். அடுத்து பார்த்தா 2-3 மாசத்துலயே அந்த மாவட்ட ஆட்சியர் அங்க இல்லை, அந்த மாவட்டத்தில் அவர் இல்லை. அவர் அங்கிருந்து போக வேண்டிய சூழ்நிலையாகி போயிடுச்சு. அவர் அங்கிருந்து போயிட்டார். ஒன்னும் மாற்றலாகி போயிருப்பாரு, இல்ல அழுத்தம் கொடுத்து தூக்கிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. போயிட்டார். மீண்டும் அந்த கற்கள், தூக்கி எறியப்பட்ட கற்கள் அங்க வந்துச்சு, அதை வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா அது அந்த வாய்க்காலையே அப்படியே ஒரு பெரிய அளவிற்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மேல சீட்டெல்லாம் போட்டு கொண்டு அதை பார்த்து அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்ல வர செய்தி அவங்களை நம்ம குறை சொல்ல வரல. அது மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்துக்கு இன்னைக்கும் பாட்டா கூட்டமா அங்க வர்றாங்க. கூட்டமா அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்க வந்து உணவு பரிமாறுறாங்க, கொண்டாடுறாங்க, என்னமோ செய்யறாங்க, ஆடுகளை அறுக்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம தினம் பார்க்கிற மாதிரியான ஒரு நிலை. அது மாதிரியான அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, எங்களை நீங்கள்லாம் அழைக்க தேவையில்லை, எங்களுக்கு நீங்க கடவுள் பற்றி கொள்கை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் இந்த 4 அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தந்தான் என்பது நாம் இந்த அத்தியாயத்தினுடைய பின்னணியாக நாம் பார்க்கிறோம். இந்த அத்தியாயம் இறங்கியதனுடைய பின்னணியாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு பொருளா நாம பார்த்தோம்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய மூல கொள்கையே இதுதான். இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் மூல கொள்கையும் ஏகத்துவத்தை உரைக்கின்ற ஒரு அத்தியாயம் இதுதான் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு மத்தியில் பிரிவினைகள்லாம் போயிடும், நமக்கு மத்தியில் இருக்கிற பிரிவினைகள்லாம் இல்லாமல் போய்விடும். அன்றைக்கினியவர்களை இந்த அத்தியாயத்தை அப்படியே நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்னா யார், அல்லாஹ்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்றதுக்கான ஒரு அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். சொல்லாமா? நீங்க சொல்றீங்களா? இப்போ அல்லாஹ்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றீங்க? உங்களை யார் சொல்றீங்க? அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? இறைவன். அப்படியா? அந்த ஒரே வார்த்தையை முடிச்சிடலாமா? நம்மளை படைத்தவன். வெளிச்சமா? சரி வாங்க, நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கோ. இப்போ இறைவன்னா யாரு அப்படிங்கிறதுல இதுல 3ஆவதா ஒரு வசனம் வருது பாருங்க. முதல்ல அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தை நம்மளோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும். இப்போ 3ஆவது வசனம் என்னன்னு சொல்லுங்களேன். அதுல அல் இக்லாஸ்ல 3ஆவது வசனத்தை சொல்லுங்களேன். ஓதுவா ஃபர்ஸ்ட் ஓது, அப்படியே ஓது. முதல் வசனம் இது, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். முதல் வசனமா? 2வது வசனம் அல்லாஹு ஸமத். 2 வசனம் முடிஞ்சா? 3வது வசனம் லம் யலிது வலம் யூலது. 2ஐயும் சேர்த்து சொல்லணும். லம் யலிது, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரியுமா? தெரியாதா? பொருள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம், சீக்கிரமா கடவுள் அப்படின்னா யாரு, அல்லாஹ்னா யாரும் தெரிஞ்சுக்கலாம். லம் எலிது வலம் யூலது. லம் எலிது வலம் யூலது அப்படின்னு சொன்னா, அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாரையும் பெற்றெடுக்கவில்லை. அல்லாஹ் யாரையாவது பிள்ளையை பெற்றெடுத்தானா? இல்லை. அதே போல வலம் யூலது, அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு அத்தா அம்மா இல்லை, அவனுக்கு அத்தா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, 3வது வசனத்தினுடைய பொருள் என்ன? சொன்ன நம்ம பாப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இவரு வாப்பாவா இருக்கிறாரா? இவரு வாப்பாவும் இல்லை. புரியுதா? அதைத்தான் இங்க நம்ம மெயினா பார்க்கிற விஷயம். இப்ப நான் செய்திக்கு வந்துடுறேன். இப்போ பாருங்க, அல்லாஹை பற்றி சொல்லுகிற பொழுது
முதல் வசனம் அவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, ரெண்டாவது அவன் எந்த தேவையும் அற்றவன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, என் தேவையும் அற்றவன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு, அடுத்து மூணாவதா சொல்லும் பொழுது லம் எளிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்லுகிறான். நல்லா நம்ம யோசிக்கணும். கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இல்லாமல் இருந்து வந்து இருக்கக்கூடாது, இல்லாமையில் இருந்து வந்து இருக்கக்கூடாது. நாம தம்பி உன் வயசு என்ன ஆகுது? 7 வயசு. 7 வருஷம் நீ எங்க இருந்த தெரியல? அம்மா வயிற்றுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க இருந்த? அல்லாஹ் கிட்ட இருந்தீங்களா? எங்க இருந்த தெரியல? எங்க நமக்கு தெரியல இல்ல, நமக்கு தெரியவே இல்லை. அப்படி இல்லாமல் இருந்து நாம வந்திருக்கிறோம். இல்லாமல் இருந்து நம்ம வந்திருக்கிறோமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே இல்லை. அதுக்கு பாடி அம்மாவுடைய வயிற்றுக்கு வந்தோம். அம்மா நம்மளை பெற்றெடுத்தாங்க. அதுக்கு பாடி நம்ம பிள்ளையா இன்னைக்கு வளர்ந்து 7 வயசு 8 வயசு 9 வயசுன்னு இருக்கோம். அப்ப நம்ம இல்லாமல் இருந்துதான் வந்தோம். அல்லாஹ் அப்படி இல்லாமல் இருந்து வந்தானா? அப்படி சொன்னா அவன் கடவுளாக இருக்க முடியுமா? இறைவனாக இருக்க முடியுமா? அது இல்லை. பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆயிடும்? இல்லாமல் இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த விஷயத்தை முதல்ல அல்லாஹ் அடிக்கிறான். முதல்ல என்ன அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் என்பவன் இல்லாமல் இருந்து வரவில்லை. அல்லாஹ் என்பவன் இல்லாமல் இருந்து வரவில்லை. அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பவன். அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பவன் அப்படிங்கிறத முதல் செய்தி என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பல கடவுள்களை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். விளங்குச்சா? நல்ல விளங்குதா? இப்ப பாருங்க, மீண்டும் நம்ம அடுத்த இன்னொரு வசனத்துக்கு வருவோம். அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் எத்தனை பேரு? அப்படி இல்லாமல் இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லாமல் இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே இருந்தாங்களா? இல்ல. அப்புறம் தான் மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இருந்தாங்களா உலகத்துல? இல்ல. ஆமினா அம்மையார் பெற்றெடுத்தாங்க. ஆமினா அம்மையார் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் என்ன? ஆமினா அம்மா. ஆமினா அம்மா. உங்க பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் என்ன? உங்க பேர் அம்மாவுடைய பேர் ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாவுடைய பேர் ஞாபகம் இருக்கா? இருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய பேர், ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேரை தெரிஞ்சு வைக்கணுமா நம்ம? ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா பேர் என்ன? ஆமினா. அவங்க அத்தாவுடைய பேர் என்ன? சொல்வா அப்துல்லா. அவர் சொல்றாரு பாருங்க, என்னது? அப்துல் முத்தலிப் இல்ல தம்பி, அப்துல்லா. யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் என்ன? மறக்க கூடாது. இனிமே மறக்கலாமா? யாரும் மறக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் என்ன? அப்துல்லா. அவங்க அம்மா பேர் என்ன? ஆமினா. ஆமினா. புரிஞ்சா? அவங்களுக்கு மகனாக பிறந்தவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க. அப்ப அவங்க கடவுளா இருக்க முடியுமா? அவங்கள வணங்க முடியுமா? நம்ம ரசூலுல்லாஹ்வை நம்ம வணங்க முடியுமா? முடியாது. அதே போல எந்த மனிதரையும் நாம் வணங்க முடியாது. ஏன்? காரணம் என்ன? எல்லோருமே இல்லாமல் இருந்து வந்தவர்கள், இல்லாமல் இருந்து பின்னால் வந்தவர்கள். திருப்பி இப்ப இல்ல. இப்ப மீண்டும் அவங்க இல்ல. எங்க தாத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாரு, இப்ப இல்ல. எங்க அத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாரு, இப்ப எங்க அத்தா காண. எங்க அத்தா இல்ல. இப்போ எங்க அத்தா இப்போ இல்ல. உண்மைதானே? எங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ எங்க அம்மா இல்ல. அப்படி இல்லாமல் இருந்து வந்து திருப்பி இல்லாமலே போயிடுவாங்க. இவர்கள் படைப்புகள். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? படைப்பு. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் இவங்கெல்லாம். அதே போலதான் ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆடு மாடு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆடு மாடு நம்ம வீட்டுல இருக்கிற ஆடு முன்னாடி இருந்துச்சா? மாடு கண்டுக்குட்டி போட்டோன்னே அது நம்ம வீட்டுல வந்து மாடா வந்து நிக்குது. அப்புறமே பார்த்தா திடீர்னு இல்லாம போயிட்டா ஆட்டை பிடிச்சி திடீர்னு அடுத்து ஒரு நாளைக்கு பிரியாணி போட்டுடுறோமா? மாட்டை அடுத்து ஒரு நாளைக்கு பீஃப் பிரியாணி போட்டுடுறோமா இல்லையா? போட்டுடுறோம். அப்ப வருது போகுது.
அப்ப இதெல்லாம் கடவுளா இருக்க முடியாது. இதெல்லாம் என்னவா இருக்க முடியாது? கடவுளாக இருக்க முடியாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு யார் இருக்கிறாங்களோ யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் ஒருத்தன் தான். இப்ப அந்த யூதர்கள் சொன்ன செய்திக்கு வாங்க. உஸைர் இப்னுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உஸைர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அவர் ஒரு நபி. உஸைர்ங்கிறது யாரு? அவங்க ஒரு நபி. அந்த நபியை பார்த்து இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிள்ளை, அவரை நாங்கள் கடவுளாக வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொள்கை சரியா? இந்த கொள்கை சரியா? ஏன் சரியில்லை? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்ல ஒரு பாயிண்ட், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு பாயிண்ட். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்கனவே எங்க இருந்தாங்களா? இல்ல. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அம்மாவுடைய வயித்துல பிறந்தவங்க. ஒரு அம்மாவுடைய வயித்துல ஒரு அக்காவுக்கு ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தவங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள போய் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் வணங்குறேன்னு சொன்னா அதை வணங்காதேன்னு சொல்றதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம். இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்ன? அதுதான் நோக்கம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிறிஸ்துவர்கள் வணங்குகிறாங்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிறிஸ்துவர்கள் வணங்குகிறார்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈசா மசீஹுல்லா இல்லைன்னா இப்னுல்லான்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படின்னா யாரு தெரியுதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி. அவங்க அம்மா பேர் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் என்ன? யாரு தெரியும்? இந்த பிள்ளைங்களை யார் சொல்றீங்க? சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரெக்டா ஒரே பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் பரிசு. யார் சொன்னது? அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டுருச்சு, அதனால இல்ல பரிசு கிடையாது. சொல்லிக் கொடுக்கப்படலாம் சொல்லக்கூடாது. சரி பாருங்க, பரவாயில்ல இருந்தாலும் சரி பரவாயில்ல இருக்கு. இன்ஷா அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க அம்மா. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா யாரு? யாராவது இருக்காங்களா? அத்தா பேர் தெரியுமா? அவங்க அத்தா பேர் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அத்தாவே இல்ல. யாரே இல்ல? அத்தாவே இல்ல. யார் இல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் ஏற்கனவே செய்தியை சொல்லிட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயிற்றுக்குள்ள அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஊத சொன்னாங்க. அல்லாஹ் ஊத சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுக்குள்ள பிள்ளையா வந்துட்டாங்க. வயிற்றுக்குள்ள என்ன வந்துட்டாங்க? பிள்ளையாக வந்து விட்டார்கள். புரியுதா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அத்தாவே கிடையாது. அத்தா இல்லாம பிறந்த பிள்ளை அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்னொருத்தரையும் சொல்லலாம், இன்னொருத்தையும் சொல்லலாம். யாரும் சொல்லுங்க பாக்க. அத்தாவே இல்ல. அத்தா இல்லாம பிறந்த இன்னொருத்தர் சொல்லுங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது ஊதப்பட்டுருச்சு, அதுவும் காதிலே ஊதப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா அம்மா இருந்தாங்களா? இல்ல. அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அம்மாவும் இல்லை. ஆனா ஒரு முன்மாதிரியா அல்லாஹ் வச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்புல தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சான் அல்லாஹ். அவங்களதான் என்ன பண்ணா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எதுல இருந்து படைச்சான்? யாருடைய விலா எலும்புல இருந்து? ஆதம் நபியுடைய விலா எலும்புல இருந்து யார படைச்சான் அல்லாஹ்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். முதல் பெண்மணியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் எதுல இருந்து படைச்சான்? விலா எலும்பிலிருந்து. யாருடைய விலா எலும்பிலிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து படைத்தான். நாங்க இப்ப செய்திக்கு வருவோம். இப்ப இவங்க எல்லாம் கடவுளா இருக்க முடியுமா? கடவுளா இருக்க முடியாது. ஏன்னா இல்லாமையில் இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிறாங்களா? இப்ப இல்லை. இப்ப இல்லவும் இல்லை. அதனால இது கடவுளாக இருக்க முடியாது. இதற்கு அப்பாற்பட்ட ஒருவனால் தான் கடவுளாக இருக்க முடியும். அவன் அந்த பவர் அல்லாஹ். அந்த பவர் யாரு? அந்த பவர் அல்லாஹுவாக இருக்கிறான். ஓகேவா? விளங்குச்சா? இப்ப இந்த சூறாவுடைய தாத்பரியம் என்னங்கிறது நமக்கு விளங்கிடுச்சா? அல்லாஹ் எத்தனை பேரு? ஒருத்தன் தான். அடுத்து 2வது வசனத்துடைய பொருளை தெரிஞ்சுக்கீங்க. அல்லாஹு சமத். அல்லாஹு சமதுனா என்ன பொருள் தெரியுமா? சொல்லுங்களேன். சமத் என்றால் என்ன பொருள்?
சமத் என்றால் தேவையற்றவன், எந்த தேவையும் அற்றவன், எந்த தேவையுமே அவனுக்கு தேவையில்லை. நமக்கெல்லாம் தேவைகள் இருக்கா இல்லையா? இருக்கா? உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு சொல்லு பார்ப்போம். அம்மா ஃபீஸ் கட்டணும். அம்மா ஃபீஸ் கட்டணும். அத்தை தான் கட்டுமா? சரி பரவாயில்ல, மாத்திக்கிற பரவாயில்ல, அப்பா அம்மா சேர்ந்து தான் கட்டணும். ஓகே, அது இருக்கட்டும். நமக்கு தேவைகள் இருக்கு. என்னென்ன தேவைகள் வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கான தேவைகளை பார்ப்போம். நான் பசி எடுத்தா சாப்பிடணும். பசி எடுத்தா பசி எடுக்குதா? நமக்கு பசிங்கிற ஒண்ணு உருவாகுதா? அது என்ன சொல்லுது? எதை கேக்குது? சாப்பாட்டை கேக்குது. தாகம்னு ஒண்ணு இருக்கு, அது எதை கேக்குது? தண்ணீரை கேட்கிறது. இப்படி நம்ம உடம்புல நிறைய உணர்வுகள் எல்லாம் வச்சிருக்கிறான். உணர்வுகள் இருக்கா? நமக்கு நிறைய இருக்கு. இது சொல்லிக்கிட்டே வரலாம், நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். இது மாதிரி உணர்வுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த உணர்வுக்கு தேடல் வரும் பொழுதெல்லாம் அதற்கான தேவையை கொடுக்கணும். அதுக்கான தேவையை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தா அது சமாதானம் ஆயிடும். பசி வரும்போது உணவு கொடுத்தா அது என்ன ஆயிடும்? வயிறு சமாதானம் ஆயிடும். தாகம் வரும்பொழுது தண்ணீரை கொடுத்தா அந்த தாகம் என்ன ஆயிடும்? அடங்கி சமாதானமாகிவிடும். அப்படி ஒவ்வொரு உணர்வுகளும் வெளிப்படுகிற பொழுது அதற்கான தேவையை கொடுக்கணும். அப்படி அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? நோம்பு வச்சு தண்ணி குடிக்கல, நோம்பு விடும்போது தண்ணி குடிச்சிடுறோம் இல்ல? கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் நோம்பு விடுகிற நேரம்னு ஒண்ணு வச்சிருந்து அந்த நேரத்தில் நம்ம தண்ணியை குடிக்கிறோமா? கஞ்சியெல்லாம் பலமா வடை சம்சாலாம் சேர்த்து அடிக்கிறோமா? நம்ம செய்யறோமா இல்லையா? நேற்றும்பழம், வடை, சம்சா, போண்டா, இன்னும் என்னென்ன ஐட்டங்கள்லாம் போண்டா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களா? இந்த பள்ளியாசல் முத்தவள்கிட்ட சொல்லிடுங்க. பள்ளியாசல் முத்தவள்கிட்ட நீங்க போண்டா அடுத்த வருஷம் போண்டா ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கெல்லாம் போண்டா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. பாருங்க, அப்போ பிரச்சனை இல்லை. பாருங்க, இப்போ அல்லாஹ் இது ஏதாவது தேவை இருக்கா? அல்லாஹ்வுக்கு பசி இருக்கா? தம்பி, அல்லாஹ்வுக்கு பசி இருக்கா? அல்லாஹ்வுக்கு தாகம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு சம்சா தேவைப்படுதா? அல்லாஹ்வுக்கு போண்டா தேவைப்படுதா? அல்லாஹ்வுக்கு கஞ்சி தேவைப்படுதா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? எதுவுமே தேவையில்லை. எதுவுமே. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப பள்ளி வாசல்ல இருக்கும். இடம் பிடிச்சிருக்கீங்களா? நீ ஒரு இடத்த பிடிச்சு உட்கார்ந்து இருக்கியா? நீ எல்லாம் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சு உட்கார்ந்து இருக்கோமா? நம்ம எல்லாம் அல்லாஹ் அது மாதிரி எங்க இடம் பிடிச்சிருக்கிறோம்? அரிசி எங்க இருக்கு? அரிசி எங்க இருக்குங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, எங்க இடத்துல இருக்கு நம்ம நம்புறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அரிசின்னு ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல, அரிசின்னு ஒண்ணு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். அல்லாஹ் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அரிசின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி சொல்றோம். ஆனா அரிசி எப்படி இருக்கு நமக்கு தெரியுமா? எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? அது அல்லாஹ் எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அது அப்படி ஒண்ணு இருக்கு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒண்ணு எங்க இருக்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒண்ணு ஆனா நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியும். அதான் அரிசிங்கிறது சிம்மாசனம். அரிசிங்கிறதே சிம்மாசனம்னு சொல்றது. புரியுதா? வாங்க, இது ஒரு சிம்மாசனம் வாசிங்க. வாங்க பாருங்க, இப்போ நம்ம ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறோமா? வீட்டுக்கு போனாலும் ஒரு இடத்தை பிடிக்கிறோமா? வெளியே நடக்கும் போது ஒரு இடத்தை பிடிக்கிறோமா? பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறோமா? படுத்து தூங்கும் போது ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறோமா? இப்படி எங்க இருந்தாலும் நம்முடைய வாழ்நாள்ல ஒரு இடத்தை பிடிச்சுக்கிறோமா இல்லையா? மூத்தா போனது பாடு கபூர்ல போய் ஒரு இடத்தை பிடிச்சிட்டோம். கபூர்ல போய் ஒரு இடத்தை பிடிக்கிறோமா? நம்ம கொண்டு போய் உள்ள வச்சிடுறாங்களா? உங்களுக்கு இங்கதான் இடம், இந்த 6 அடி, இந்த 7 அடி, 8 அடி குழிக்குள்ள நீங்க இங்க இருந்துக்குங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ள வச்சு என்ன பண்றாங்க? இடம் பிடிச்சு கொடுத்துடுறாங்க. நமக்கு இடம் பிடிச்சு கொடுத்துடுறாங்களா? அல்லாஹ்வுக்கு அப்படி எந்த இடமும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு அப்படி எந்த இடமும் தேவையில்லை. அதை சொல்லக்கூடியதுதான் அல்லாஹு சமது. அதை சொல்லக்கூடியதுதான் அல்லாஹு சமது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் எங்குமே இடம் பிடிக்க கூடியவன் இல்லை. அல்லாஹ் உலகத்துல எங்குமே எங்குமே இடம் பிடிக்க கூடியவன் இல்லை. எங்குமே எத்தனை வானங்கள் இருக்கு? 7 வானங்கள் இருக்கு. அல்லாஹ் சபஅ ஸமாவாத்னு சொல்றான். சபஅ ஸமாவாத் அல்லாஹ் சொல்றான். 7 வானங்கள் இருக்கு. 7 வானங்களிலுமே அல்லாஹ் இடம் பிடிச்சு வச்சிருக்கிறானா அப்படின்னு நம்ம ஏதாவது உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமா? நம்ம இல்லை. பூமி மொத்தம் எத்தனை இருக்கு?
சொல்லுங்களேன். பூமி பூமி எத்தனை பூமி இருக்கு? ஒரு பூமி தான் இருக்கா? சரி பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சிருக்க பூமி ஒரு பூமி. அந்த பூமியில நம்ம இருக்கோம். இந்த பூமியில நம்ம அல்லாஹ் இடம் பிடிச்சிருக்கிறானா? இல்லை. அப்ப அவன் இடம் பிடிக்க கூடியவன் இல்லை. இடம் பிடித்ததில் இடம் பிடிப்பவனும் அல்ல. இடம் பிடித்ததில் இடம் பிடிப்பவனும் இல்லை. உதாரணத்திற்கு பூமி பூமி இருக்கா? பூமியில என் வீடு எங்க இருக்கு? கூத்தூர்ல வடக்கு தெருவுல, இல்ல தெற்கு தெருவுல, இல்ல சமதானி தெருவுல, இல்ல பள்ளிக்கூட தெருவுல, இல்ல ஏதாவது ஒரு தெருவுல என் வீடு இருக்கா? கூத்தூர் அப்படி ஒரு ஊருக்குள்ள இன்ன தெருவுல இன்ன இடத்துல என் வீடு இருக்கு. இடம் பிடிச்சு வச்சிருக்குதா? பிடிச்சு வச்சிருக்கோமா நம்ம? அது மாதிரி அல்ல, இடம் பிடித்த இடத்தில் இடம் பிடிச்சிருக்கிறான்னு சொன்னா அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை. அதுதான் அல்லாஹு சமத். அதுதான் அல்லாஹு சமதாக இருக்கிறது. லம் யலிது வலம் யூலத் தான் சொல்லிட்டேன். லம் யலிது வலம் யூலத நம்ம சொல்லிட்டோம். அதற்கடுத்து வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படின்னு எதையாவது கற்பனை பண்ண முடியுமா? உதாரணமா அப்துல் கரீம் அஜித்னு சொன்னா உடனே நீங்க என்ன செய்வீங்க? அஜித்துக்கு சில அடையாளங்கள்லாம் சொல்லுவீங்க. அஜித் இந்த மாதிரி தொப்பி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஜிப்பா போட்டிருப்பாங்க, இப்படி கைலி கட்டி இருப்பாங்க, இப்படி நடப்பாங்க, அப்படி போவாங்க, அப்படி வருவாங்க, அப்படி எல்லாம் என்ன செய்வோம்? அடையாளம் சொல்லுவோம். இவ்வளவு ஹைட்ல இருப்பாங்க, அடையாளம் சொல்றோமா? நம்ம சொல்றோமா? அது மாதிரி ஏதாவது அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாவுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்ப என்னுடைய வீடு உதாரணம், என்னுடைய வீடுன்னு வச்சுக்குவோம். உங்களுடைய வீடு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுன்னா, என்னுடைய வீடு எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல இருக்கு. இப்போ நான் இங்கே இருக்கேன். என்னுடைய வீட்டை பத்தி கேட்குறீங்க, அஜத் உங்க வீடு எப்படி இருக்கும்? நான் என்ன செய்வேன்? இந்த ஊர்ல ஒரு வீட்டை காட்டி இந்த வீடு மாதிரிதாங்க என் வீடு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு உதாரணம் காட்டும். அல்லாவுக்கு அது மாதிரி ஏதாவது உதாரணம் காட்ட முடியுமா? அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி இருப்பான், இந்த மரம் மாதிரி இருப்பான், இந்த செடி மாதிரி இருப்பான், இல்ல சூரியன் மாதிரி இருப்பான், சந்திரன் மாதிரி இருப்பான், அப்படி எதையாவது ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? எந்த உதாரணத்தையும் காட்டவும் முடியாது. எந்த உதாரணத்தையும் காட்டவும் முடியாது. அவன்தான் அல்லாஹ். அவன்தான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகள் பண்புகள் என்ன அப்படிங்கிறது விளங்கிச்சா? வரிசை திரும்ப சொல்லலாமா? ஒரே ஒரு முறை சொல்லலாமா? நான் வசனத்தை சொல்றேன், நீ என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சொல்லணும். இப்போ அந்த 4 விஷயங்களை சொன்னா 4 விஷயத்தை நீங்க சொல்லணும். இப்போ குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ் ஒருவன் தான். 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, ஒருத்தன் தான். ஓகேவா? இரண்டாவது அல்லாஹு சமது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் அற்றவன், எந்த தேவையும் இல்லை. விளக்கம்லாம் சொல்லிட்டோம். அடுத்து லம் யலிது வலம் யூலது. அல்லாஹ் பெறவும் இல்லை, எந்த பிள்ளையும் பெக்கவும் இல்லை. அல்லாஹை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. அல்லாஹ் பிள்ளை பெருக்கவும் இல்லை, அல்லாஹ் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய பண்புகளிலே உள்ளது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு எந்த உதாரணமும் அடையாளமும் கிடையாது. இந்த 4 பாயிண்ட் வழங்கி விட்டோம்னா அல்லாஹ் யாருன்னு விளங்கிக்கலாம். இவனை தான் நம்ம ஏற்றுக்கணும். இவனை தான் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளங்கிச்சா? இப்ப அல்லாஹ் யாருன்னு விளங்கிச்சா? இந்த அல்லாஹ்வை தான் என்னுடைய ரப்பாக, என்னுடைய கடவுளாக, என்னுடைய இறைவனாக, நான் வணங்குகின்றவனாக, நான் கட்டுப்படக்கூடியவனாக யாரை நம்ம எடுத்துக்கணும்? இந்த அல்லாஹ்வை தான் எடுத்துக்கணும். வேற அல்லாஹ்வை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. வேற அல்லாஹ்னா எதை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த பண்புகள் இல்லாமல், இந்த பண்புகள் ஏதாவது 1 இருந்து 2 இருந்து பாக்கி 2 இல்லாம இருக்குன்னா எடுத்துக்க முடியுமா? ஒருத்தர் பிள்ளையே பெக்கலைங்க. ஒரு உதாரணம் வச்சுக்க, ஒருத்தர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சுக்கோமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்களா? அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஆக அத்தா அம்மா இல்லை. அப்ப அவங்க கடவுளை எடுத்துக்க முடியுமா? ஏன்? இன்னொன்னு இருக்கு அவங்கள்ட்ட. என்ன இருக்கு? அவங்க பிள்ளைய பெற்றிருக்காங்க, அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஹாபில் காபில் அப்படிங்கிற 2 ஆம்பளை பிள்ளை. அது இல்லாம இன்னும் சில பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்படிலாம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் நாமெல்லாம். அப்ப அவங்கள கடவுளை எடுத்துக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அத்தா இல்லாம பிறந்தாங்க. அதுக்காக வேண்டி அவங்க நம்ம கடவுளை எடுத்துக்க முடியுமா? ஏன் எடுத்துக்க முடியல? அவங்களுக்கு அம்மா ஒருத்தங்க தேவைப்பட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அம்மா ஒருத்தங்க தேவைப்பட்டாங்களா இல்லையா? அப்ப அவங்களும் கடவுளாக இருக்க முடியாது. அவங்களும்
கடவுளாக இருக்க முடியாது. உலகத்துல இது மாதிரி எந்த ஒரு காரணம் இருந்து மற்ற காரணங்கள் இல்லாமல் இருந்து சொன்னா அப்படி இருந்தா எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த பாயிண்ட்கள் இருக்க வேண்டும். திரும்பவும் ஒருத்தர் நம்ம சொல்லிக்கிறான், அல்லாஹ் ஒருவனாக இருக்க வேண்டும், அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும், அவன் பிள்ளைகளை பெற்றிருக்க கூடாது, அவன் பெறப்பட்டிருக்கவும் கூடாது, அவனுக்கு நிகராக உதாரணமாக எதுவும் இருக்க கூடாது. இவன் தான் அல்லாஹ். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை நாம் வணங்குவோம். அந்த அல்லாஹ் தான் நமக்கு வணங்க சொல்றான். அந்த அல்லாஹ் தான் குர்ஆனை கொடுத்தான். அந்த அல்லாஹ் தான் நபியை அனுப்புனான். அந்த அல்லாஹ் தான் மழையை பொழிய செய்யறான். அந்த அல்லாஹ் தான் விளைச்சலை ஏற்பாடு பண்றான். பூமியில விளைச்சல்களை ஏற்பாடு பண்றான். உணவுகளை கொடுக்கிறான். எல்லாமே செய்யறது யாரு? அல்லாஹ் தான். கப்பல் கடல்ல கப்பல் போகுது, யாரால போகுது? அல்லாஹுவால் தான் போகுது. அதுக்கு மாலுமி இருந்தாலும் யாரால போகுது? அல்லாஹுவால் தான் போகுது. பிளைட் மேல பறக்குது, யாரால பறக்குது? அல்லாஹுவால் தான் பறக்கிறது. அதற்குன்னு சொல்லிட்டு பைலட் இருந்தாலும் யாரால பறக்குது? அல்லாஹுவால் தான் பறக்கிறது. பஸ் ரோட்ல போகுது, டிரைவர் இருக்கிறார், பஸ்ஸுக்கு டிரைவர் இருக்கிறாரு, அப்படி இருந்தால் யாரால போகுது? அல்லாஹுவால் தான் போகுது. இந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்கு வந்துவிட வேண்டும். அதற்கு இந்த சூரா தான் நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் இந்த அடிப்படையை புரிந்து அந்த ரப்பை ஏற்று முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலே ஜெயம் பெறக்கூடியவர்களாக வெற்றியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.